நாம் எல்லாருமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. இந்த உவமையை வாசிக்கும் பொழுதே என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பேரை குறித்து சொல்கிறார். தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போன பரிசேயனை குறித்தும் ஆயக்காரனை குறித்தும் அவர் சொல்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 உவமைகளை சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். ஒரு அந்நியாயமான ஒரு நியாயாதிபதியினிடத்திலே எவ்விதமாக ஒரு விதவை தன்னுடைய நியாயத்திற்காக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் என்பதை குறித்து ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயன் மற்றும் ஆயக்காரனை குறித்து உவமை சொல்கிறார். ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக வரலாம், எதற்காக கொஞ்சம் கூட கேப் விடாமல் 2 உவமைகளை பேக் டு பேக் சொல்கிறாரு என்கின்ற கேள்வி உங்களுக்கு வரணும். நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு, உங்களுக்கும் அந்த கேள்வி வரணும். ஒரு அழகான ஒரு அர்த்தமுள்ள ஒரு உவமை சொல்லுகிறார். எவ்விதத்திலே அந்த பெண்மணி அந்த அந்நியாயமான நியாயாதிபதியில் கேட்கிறார்களோ, இவள் அடிக்கடி வந்து கேட்கிறபடினாலே இவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தது போல யாரெல்லாம் கூட தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரா என்று சொல்லி நீங்கள் இடைவிடாமல் தேவனிடத்தில் கேளுங்கன்னு சொல்லிட்டார். சொல்லி முடித்த பிறகு அடுத்த வருஷத்திலே இன்னொரு உவமையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் உவமை அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனிடத்திலே இடைவிடாமல் கேட்க வேண்டும் என்கின்ற அர்த்தமுள்ள முதல் உவமை. அடுத்தது இந்த பரிசேயன் ஆயக்காரனை குறித்து தான் உவமை சொல்வதனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது எந்த மனநிலைமையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்தும்படியாக இந்த உவமையை சொல்லுகிறார். முதல் உவமை எதற்காக? இடைவிடாமல் கேட்க வேண்டும் என்பதற்காக. இந்த உவமை எதற்காக தெரியுமா? நீங்கள் இடைவிடாமல் தேவனிடத்தில் கேட்பதற்கு முன்பதாக உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய மனநிலைமை, உங்களுடைய ஆட்டிடியூட் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த உவமை. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்பார், இந்த 2 அனுபவங்களை தான் இந்த உவமையிலிருந்து அவர் சொல்லுகிறார். நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், சரியான மனநிலைமையிலே இராமல் நீங்கள் இடைவிடாமல் ஜெபித்தாலும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அதற்காக தான் உடனடியாக இந்த உவமை சொல்லுகிறார். ஏன்னா நல்லா இருக்கே, அப்போது மணிக்கணக்காக அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் கர்த்தருக்கு நன்மை செஞ்சிருவாரா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஒருத்தர் இடைவிடாமல் கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா, நீங்கள் இடைவிடாமல் கேட்பதற்கு முன்பதாக சரியான மனநிலைமையிலே நீங்கள் ஜெபிப்பது மிகவும் அவசியம். ஒரு மனுஷன் சரியான மனநிலைமையிலே இராமல் தேவனிடத்திலே அல்லும் பகலும் வேண்டிக் கொண்டாலும், மார்பில் அடித்து கொண்டு வேண்டிக் கொண்டாலும், உபவாசித்து ஜெபித்தாலும், அழுது ஜெபித்தாலும், கூப்பாடு போட்டாலும், ஒரு குழுவாக கூப்பாடு போட்டாலும் மனநிலைமை சரியில்லை என்றால் அவர்கள் ஜெபங்களை தேவன் கேட்க மாட்டார். அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் பரிசேயன் ஆயக்காரனை குறித்து தானே இந்த உவமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த உவமையை நாம் கொஞ்சம் விளக்கமாக இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 வித்தியாசமான நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 வித்தியாசமான நபர்கள் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்குள்ளாக போகிறார்கள். ஒருவரோ பரிசேயன், மற்றொருவனோ ஆயக்காரன் என்று நாம் பார்க்கிறோம். 2 பேரும் கூட ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்கு போகிறார்கள். சரி, நான் உங்களுக்கு இந்த உவமையை நீங்கள் தொடர்ச்சியாக கவனித்து வருவீர்கள் என்றால் பரிசேயன் யார், ஆயக்காரன் யார் என்கின்ற அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும். தெரியாவிட்டால் மறுபடியும் சொல்கிறேன். ஜெபிக்க வந்த பரிசேயன், ஆயக்காரர் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பரிசேயன் என்றால் யார்? இவர்கள் சமுதாயத்திலே மதிப்பு மிக்கவர்கள், ஒரு எலீட்டான ஒரு குரூப் சேர்ந்தவங்க. அவங்கள பார்த்தாவே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும். பெரிய 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 ஆளுங்கப்பா அவங்க என்பது போல அவங்களுடைய மினுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய தோரணை, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய ஆடை, அவங்க நடந்து வர விதம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்க பெரியவங்க, இவங்க நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எல்லாருமே கையெடுத்து கும்பிடுவது போல் இருக்கும். பரிசேயர்கள் சமுதாயத்திலே மதிப்பு மிக்கவர்கள். 2வது, யூத மதத்தை நன்றாக அறிந்தவர்கள். பழைய ஏற்பாட்டிலே மோசேவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் என்ன கொடுத்தாரோ அதை அக்குவேராக ஆணிவேராக பேக் டு பேக் தெரியும். நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்கள். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு வேதம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். மோசே என்ன சொன்னார், லேவிய ராகத்தில் என்ன சொன்னார், யாத்திராகமில் என்ன இருக்குது, என்ன வேணால் கேளுங்க, அவங்க கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவு யூத மதத்தை குறித்து தேறினவர்களாக இருக்கிறாங்க. 3வது, யூத மதத்தின்படி துல்லியமாக வாழ்பவன் என்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள். ஒரு கணிதம் என்று சொன்னால் எப்படி ஜீடுன்னு ஆயிடுவோ அவ்விதமாக பரிசேயர்கள் என்றாவே எல்லாருக்கும் ஒரு என்ன தெரியுமா, அவங்க யூத மதத்தின்படி வாழ்கிறவங்க, இவங்க கரெக்டாக வாழ்கிறாங்கப்பா என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள்தான் பரிசேயர்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்கள் தான் பரிசேயர்கள். அவர்களில் ஒருவன் ஜெபிக்க வருகிறான். சரி, ஆயக்காரன் யார் என்று பார்க்கும் பொழுது, ஆயக்காரர் என்றால் வரி வசூலிப்பவர்கள். இங்கிலீஷில் நாம் தமிழில் ஆயக்காரன் இருக்குது. அந்த வார்த்தை நம்ம இப்போது வழக்கத்தில் பயன்படுத்துகிறதே கிடையாது. ஆயக்காரன்கிற வார்த்தை இங்கிலீஷில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டாக்ஸ் கலெக்டர் என்று இருக்குது. இவர்கள் வரி வசூலிப்பவர்கள். தங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும் ரோம் அரசுக்கு வேலை செய்த யூதர்கள். இவர்களும் யூதர்கள் தான். ஆனால் இவர்கள் யூதர்களாக இருந்தும் இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோமானியர்களுக்கு இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். 3வது, யூத ஜனங்களிடத்திலிருந்து வரி வசூலித்து ரோம் அரசுக்கு தருவது தான் இவர்கள் வேலை. இவங்க ஆளுங்கிட்டே போய் அவங்கள ஆளுகை செய்கிற, அடிமைப்படுத்துகிற ரோமானியர்களுக்காக வரி வசூலித்து கொடுப்பது தான் இவர்களுடைய வேலை. ஆகவே யூதர்களுக்கு ஆயக்காரர்கள் என்றால் அருவருப்பு. நீ எங்கால இருந்துக்கிட்டு எங்ககிட்ட பணம் வாங்கி நம்மை அடிமைப்படுத்துகிற ரோமானியர்களுக்கு தருகிறாய் என்கின்ற கோபம் அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க பிழைப்பு வேறு பிழைப்பு தெரியாமல் இப்படி இருந்தால் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் என்பதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலை செய்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் ஆயக்காரர்கள் வசூலிக்க வேண்டியதை பார்க்கிலும் தங்களுடைய சுய லாபத்திற்காக அதிகமாக பணத்தை வரியாக வசூலித்தார்கள். இங்கே தான் பிரச்சனையே. ரோமானியர்கள் வரி கேட்பதே அதிகம். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க சைடில் அடிக்கிறதுக்காக, கமிஷன் அடிக்கிறதுக்காக. யாருக்கு தெரிய போகுது? ஆகவே இவர்களை எல்லா யூதர்களும் கூட அருவருத்தார்கள், வெறுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால், இப்படி சமுதாயத்திலே கனம் பொருந்தினவர்கள், யூத மதத்தை துல்லியமாக கடைப்பிடிக்கிறவர்களாக காணப்படுகிற பரிசேயர்கள் ஆயக்காரர்களை ரொம்ப கேவலமாக வெறுத்தாங்க. பரிசேயர்களால் இவர்கள் பணம் பறிப்பவர்களாகவும் துரோகிகளாகவும் கருதப்பட்டார்கள். பணத்தை பிடுங்குறவன் இவன் ஒரு துரோகி என்பதுதான் ஜனங்களுடைய கண்ணோட்டமாக, பரிசருடைய கண்ணோட்டமாக காணப்பட்டுச்சு. இப்படி 2 வித்தியாசமான நபர்களை இந்த ஊமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 2 வித்தியாசமான நபர்கள் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக 2 வித்தியாசமான ஜபங்கள். 2 வித்தியாசமான நபர்கள் 2 வித்தியாசமான ஜபங்களை ஏறெடுக்கிறார்கள். முதலாவதாக பரிசேயனுடைய ஜபத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பரிசேயன் நின்று, நன்றாக கவனிக்க வேண்டும், இவன் எப்படி ஜபிக்கிறான் என்று யோசித்து பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும்
இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இப்போது ஒரு கேள்வி, இதில் என்னங்க தப்பு இருக்குது? என்ன சொல்கிறான்? நான் 2 தடவை ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்கிறான், நான் தசமாக கொடுக்குறேன்றான். அது தப்பா அப்படின்னு நமக்கு தோணும். நாம் கூட நிறைய சொல்லுவோம், ஆண்டவரே நமக்கு கரெக்டாக காணிக்க தசமாகலாம் கொடுக்குறேனே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். 2வது வந்துட்டு, ஆண்டவர் உபாசலாம் இருக்கிறேனே, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டிங்களா, பாருங்கள் ஃபாஸ்டிங்கெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு. இதுதான் அவனும் சொல்கிறான். அப்போ நமக்குள்ளே நிறைய பரிசேயர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி 11ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறத பாருங்கள். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனம் நல்லா இருக்கா? இந்த வார்த்தை நல்லா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை யாராகிலும் ஏறெடுக்கலாமா? உன்னை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மோசமான அனுபவம். இதையே ஜெபமாக ஜெபிக்கிறான் என்றால் இவன் எதை காண்பிக்கிறான் என்பதை யோசிச்சு பாருங்க. பரிசேயன் மற்றவர்களைப் போல இல்லாததினால் தேவனுக்கு நன்றி என்று தெரிவிக்கிறான். மிக முக்கியமாக விபச்சாரக்காரர், ஆயக்காரர் போல இவர்களைப் போல நான் கேவலமாக இல்லை, ஆகவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறான். அடுத்தபடியாக அவனுடைய நல்ல காரியங்களை, அவன் செய்த நல்ல காரியங்களை ஜெபத்தில் வந்துட்டு ரீகால் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அடுத்தபடியாக அவன் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நான் எல்லாவற்றிலும் தசம பாகம் தருகிறேன் என்று சொல்லுகிறான். சரி, இவைகளின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, பரிசேயன் ஜெபத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிக்கை வரைக்கும் என்ன இருக்குன்னா, சுயநீதியை தான் வெளிப்படுத்துகிறது தான் தெரியுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஜெபத்தை நீங்கள் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிக்கும் பொழுது அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? சுயநீதியை வெளிப்படுத்துகிறேன். நான் யார் தெரியுமா? நான் அவங்கள போல இல்லை, அவங்கள போல நான் கேவலமாக இல்லை, இவங்கள போல நான் அசிங்கமாக இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், அதற்காக நன்றி என்று சொல்லி தன்னுடைய வாழ்வு முறையை குறித்து அவன் சுயநீதியை வெளிப்படுத்துகிறான். 2வதாக, ஆண்டவரே என்னை மறக்காதீங்க, ஏன்னா நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், நான் தசமாக கொடுக்குறேன்னு சொல்லி சுயநீதியை வெளிப்படுத்தும்படியாக தான் அவன் ஜெபமே பண்ணுகிறான். 2வதாக மற்றொரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆயக்காரன் அவன் ஜெபித்த விதத்திலேயே தன்னுடைய மனமாற்றத்தையும் மனத்தாழ்மையும் நாம் காண முடிகிறது. 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பரிசேயனுடைய ஜெபத்தை பார்த்தோம், ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி பாருங்க. அவன் தூரத்தில் நிற்கிறான், சர்ச்சுக்குள்ளே வர்றது கூட அவனுக்கு விருப்பம் கிடையாது. அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பரிசுத்த இடத்திற்கு இந்த பாவி எப்படி வர முடியும் என்று சொல்லி அவன் உள்ளே கூட வராமல் தூரத்தில் நின்று தன் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்று அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற விதத்திலேயே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியில்லை, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கோங்க என்று சொல்வது போல நமக்கு காணப்படுகிறதா இல்லையா? ஜெபிக்கிற விதத்தில் உங்களுக்கு தெரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்றான். அதனால தான் என்ன செய்கிறான், அவன் மார்பில் அடித்து கொள்கிறான், பாவியாக என் மேல் கிருபையாக இருந்து சொல்கிறான். அவன் ஜெபிக்கிற விதத்திலேயே, அவன் வாயை திறக்கிற முன்னாடியே தலை குனிஞ்சு மார்பில் அடிச்சுக்கிட்டு தூரமாக நிற்கிறதுலையே அவன் மனம் மாறிட்டான் என்பது புரியுது. அது மாத்திரமல்ல, அவன் தூரத்தில் நிற்கிறது, கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் இருப்பது, மார்பில் எடுத்துக்கொள்வதெல்லாம் அவனுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் வாயை திறந்து அவன் சொல்லுகிறான், தன்னை பாவி என்று அறிக்கை செய்கிறான், தேவனுடைய இரக்கத்திற்காக அவன் கெஞ்சுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் பாவி என்று அறிக்கை செய்கிறான், தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். இதுவரைக்கும் நம்ம 2 அனுபவங்களை பார்த்தோம். 2 வித்தியாசமான நபர்கள், அவங்களுடைய வாழ்வு பின்னணி வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக அவர்கள் ஏறெடுத்த 2 வித்தியாசமான ஜெபங்கள். ஒரு மனுஷனோ அவன் ஜெபம் முழுவதுமாக, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா, நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன்னு தெரியுமா, நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா, சுயநீதியை வெளிப்படுத்துகிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா, தாழ்த்தி கொண்டு அழுது, நான் பாவி, மன்னிப்புக்கு தகுதியற்றவன், என்னை மன்னியுங்க, என்னை ஏற்றுக்கொள்ள என்று ஜெபம் பண்ணுகிறான். 2 வித்தியாசமான நபர்கள், ஜெபங்கள். 3வதாக 2 வித்தியாசமான
முடிவுகள். முதல் முடிவு என்ன தெரியுமா? ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். பரிசேயன் சுயநீதியை வெளிப்படுத்தினான், ஆனால் எப்படி வந்தானோ அப்படியே திரும்பி போனான். ஒரு மாற்றமும் ஏற்படலை. வந்து ஜெபம் பண்ணா ஒரு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, தேவனுக்குள்ளாக எந்த மாற்றம் கிடையாது, அப்படியே ஜெபம் பண்ணி போயிட்டான். ஆனால் ஆயக்காரன் ஜெபித்து முடித்த பிற்பாடு அவன் பாவியாக வந்தான், போகும் பொழுது நீதிமானாக்கப்பட்டான் என்று நான் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் சமுதாயத்தினாலே பாவி, தீண்டத்தகாதவன், மதிப்பற்றவன், கேவலமானவன் என்று கருதப்பட்டானோ அவன் தேவ சமூகத்திலே தன்னை பெருமை பாராட்டி கொள்ளாமல், தன் சுயநீதியை காண்பிக்காமல், தன்னை தாழ்த்தி கொண்டு வருந்தி தேவ சமூகத்தில் ஜெபித்தபடினாலே அவன் பாவங்கள் எல்லாம் கழுவி நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானாக்கப்பட்டான் என்றால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான் என்று பொருள் தருகிறது. முதலாவதாக அவன் நீதிமானாக்கப்பட்டான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இரண்டாவதாக வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஆயக்காரன் பாக்கியவானாய் திரும்பி சென்றான். எவ்வளோ பெரிய, இப்போ உங்களை நான் பார்த்து நீ பாக்கியவான், நீ பாக்கியவதின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்குமா இல்லையா? சொல்லுங்கள். இதுதானே நமக்கு வேணும். யாருங்க பாக்கியவான் என்று சொன்னால், இவன் எப்படி, ஆயக்காரன் எப்படி பாக்கியவானாக திரும்பி சென்றான்? சமுதாயத்தில் கேவலமானவனாக, திருட்டு பையனாக பட்டம் கட்டப்பட்டவன் எப்படி பாக்கியவானாக திரும்பி சென்றான் என்றால், வேதம் சொல்கிறது 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தின் அடிப்படையிலே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். ஆயக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? சொல்லுங்க. மன்னிக்கப்பட்டுச்சு. அப்போ அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது சுயநீதியை வெளிப்படுத்தாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு தேவ சமூகத்திலே வருந்தி கேட்பானோ, அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் அவனுடைய மனத்தாழ்மையினாலே மன்னிக்கப்படுகிறது. அவன் நீதிமானாக்கப்படுகிறான், பாக்கியவானாக எண்ணப்படுகிறான். அதே ரீதியிலே எந்த ஒரு மனுஷன் ஜபத்திலே, வாழ்விலே சுயநீதியை வெளிப்படுத்த நினைக்கிறானோ அவனுடைய ஜபங்கள் கேட்கப்படாது. அப்படிப்பட்ட ஜபங்கள் மணிக்கணக்காக ஏறெடுத்தாலும், வாரக்கணக்காக ஏறெடுத்தாலும், வருடக்கணக்காக ஏறெடுத்தாலும், சுயநீதியை வெளிப்படுத்துகிற ஜீவனம் உடையவர்களும் சுயநீதியை வெளிப்படுத்துகிற ஜபம் செய்கிறவர்களுடைய ஜபங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது என்று இந்த வேத வசனம் தெரிவிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக பார்ப்போம். இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்றால், முதலாவதாக இயேசுவானவர் சுயநீதியை நிலைநாட்டுபவர்களை எச்சரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் சுயநீதியை வெளிப்படுத்த நினைக்கிறானோ, தன் ஜபத்திலே தன் சுயநீதியை வெளிப்படுத்த நினைக்கிறானோ, அவனை நான் வெறுக்கிறேன், அவனுடைய ஜபத்தை நான் கேட்கவே மாட்டேன், அப்படிப்பட்டவனை நான் கொஞ்சம் கூட நேசிக்க மாட்டேன் என்பதை தேவன் மிகவும் தீர்க்கமாக சொல்கிறான். இந்த பரிசேயனுடைய ஜபத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. முதலாவதாக அவன் சொன்னது, ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிறான். ஒரு கேள்வி, வாரத்துக்கு 2 தடவை உபவாசம் இருக்க சொல்லி தேவன் யூதர்களுக்கு சொன்னாரான்னா இல்லை. எங்கேயா நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாரத்திற்கு 2 முறை உபவாசம் இருக்க சொல்லி வேதத்தில் எங்கேயுமே சொல்லலை. யூதர்களுக்கு உபவாசம் இருக்க சொன்ன ஒரே ஒரு இடம் எப்போ தெரியுமா? யோம் கீப்பூர் என்கின்ற ஒரு பண்டிகை வரும் பொழுது பிரதான ஆசாரியன் சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்காக ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திலே பலியிட போகும் பொழுது அந்த நாளில் மாத்திரம்
சகல இஸ்ரவேல் ஜனங்களும் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் பாவங்களை மன்னியுங்க, எங்களுக்கு பதிலாக பலியிடப்பட போகிற அந்த ஆட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னிங்க என்று சொல்லி அவங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர்களுக்கு தேவன் கொடுத்த நியமம். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் எத்தனை நாளாக உபவாசம் இருங்க, அது உங்களுடைய சொந்த விருப்பம். புரிதுங்களா நான் சொல்கிறது? அது உங்களுடைய ஒவ்வொருடைய பர்சனல் கன்விக்ஷன். எங்கேயுமே கூட 2 முறை வாரத்திற்கு உபவாசம் இருக்கிறவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் சொல்லி எங்கேயுமே வேதத்தில் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்போது உன்னுடைய சுய விருப்பத்தின்படி நீ உபவாசம் இருக்கிற உன்னுடைய பர்சனல் கன்விக்ஷன், அதை கொண்டு போய் மற்றவர்கள் மேலே திணிப்பது பெரிய தவறு. இது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்தாலும் ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆனால் அதை செய்யாத மற்றவர்களை நீங்கள் குறைவாக எண்ணினீர்கள் என்றால் நீங்கள் சுயநீதியை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய ஜபங்கள் கர்த்தர் கேட்க மாட்டார். இப்போது நான் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சபைக்கு ஒயிட்டு போடாதவங்களை நான் கேவலமாக பார்த்தேன்னா நான் சுயநீதியை வெளிப்படுத்துகிறேன்னு அர்த்தம். புரிதுங்களா நான் சொல்கிறது? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆகவே நான் போட்டு கொண்டு வருகிறேன். இது எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த ஒயிட் அண்ட் ட்ரெஸ் போடுறவங்க மற்றவங்கள கொஞ்சம் குறைச்சி பார்க்குறாங்களோ அப்போ நானும் ஒரு பரிசெயன்தான். இன்னொரு விதத்தில் நகை விஷயம் வரும் பொழுது வேதத்தில் எங்கேயுமே கூட நகை போடக்கூடாதுன்னு இல்லை. போடாமல் இருப்பது நீங்கள் கடவுளுக்கு செய்கிற அர்ப்பணிப்பு. நான் நகையை விட தேவனையே நான் அலங்கரித்துக் கொள்கிறேன் என்பதற்காக நீங்கள் செய்கிறீர்கள். வெல் அண்ட் குட், காட் பிளஸ் யூ. நகை போடாமல் இருப்பது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு இடையில் செய்கின்ற அந்த ஒரு பொருத்தனை, நான் அதை கனம் பண்ணுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நகை போடாதவர்கள், நகை போடுகிறவர்களை கேவலமாக பார்த்தால் அவர்களுக்கும் பரிசையினுடைய ஆவி இருக்கிறதாக பொருள். உங்களுடைய பர்சனல் கன்விக்ஷனை இன்னொருத்த மேலே திணிக்கக்கூடாது. சில பேர் இப்படி நீங்கள் குறைச்சி மதிப்பீடு செய்கிறீங்கன்னா நீங்கள் தெரியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜபத்தில் சுய நீதியை அங்கு வெளிக்காட்டுகிறீங்க. நீங்கள் ஜபம் பண்ணுறது வெளியில் தெரியக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வெளியில் தெரியவே கூடாது. நீங்கள் வெளியில் காட்டுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அது சுயநீதியை வெளிப்படுத்துகிறது. நாமும் பரிசேயனுக்கும் இடையே எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்று பொருள். இரண்டாவது அவன் சொல்கிறான், நான் எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். சரி, பைபிள் அப்படி சொல்லியிருக்கேன்னா அது கூட கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா உன்னுடைய சம்பாத்தியத்திலே முதற் பலனை கொடுன்னு சொல்லியிருக்கு. எல்லாவற்றிலையும் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நீ எல்லாவற்றிலும் கொடுக்குறன்னா அதனுடைய பர்சனல் கன்விக்ஷன், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஆனால் நீ எல்லாவற்றிலும் கொடுக்கிறாய் என்பதற்காக எல்லாவற்றிலும் கொடுக்காத ஒருவனை கேவலமாக பார்த்தால் அது சுயநீதியை வெளிப்படுத்துவது. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்தாலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீச்சுகளையும் அவருடைய சந்நிதியிலே புசிப்பாயாக. இதுதான் தேவன் கொடுக்கிற நியமமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காரியத்திலே நீ தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பரிசேயன் எல்லாவற்றிலும் தசமாக கொடுக்குறான்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, பரிசேயன் செய்கிறத நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறது பெரிய விஷயங்க. நிறைய பேரால் செய்ய முடியாது. அவன் செய்கிறான், நான் அவனுக்கு தலை வணங்குகிறேன். தசமாக எல்லாவற்றிலும் கொடுக்குறான். சில பேர் உங்களுக்கு தானியத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, தலையீச்சில் கொடுப்பதில்லை. சில பேர் தலையீச்சில் கொடுக்குறாங்க, தானியத்தில் கொடுப்பதில்லை. இவன் இது 2த்தில் மாத்திரமல்ல, அவன்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்திலும் கொடுக்குறான். நான் அவனுக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் இதை வைத்து மற்றவர்களை குறைவாக எண்ணும் பொழுது அவன் செய்கிற நற்காரியங்கள் எல்லாம் அவமாக போகிறது. நீங்கள் செய்வதை சொல்லி காட்டுவீர்கள் என்றால், நீங்கள் செய்வதை நினைத்து செய்யாதவர்களை கேவலமாக பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுதே நீங்கள் செய்வதற்கு ஒரு ஆதாயத்தை தேடுகிறீர்கள் என்று பொருள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கூட நீங்கள் சுயநீதியை காண்பிக்க நினைக்கிறீர்கள் என்று பொருள். அப்படிப்பட்டவர்கள் பரிசேயருடைய ஆவி உடையவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பாஸ்டர் 2 நாள் ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க, தசமாக கொடுக்குற தவறுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே முக்கியம்தான்.
நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், நான் கடவுளுக்காக பொருத்தனை செய்திருக்கிறேன், இனிமேல் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. நான் அவர்களை நினச்சி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். எப்படிங்க இதெல்லாம்? ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு தீர்மானம் எடுத்தாங்களே, நான் கடவுளுக்காக ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் இனிமேல் கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளால் முடியாது, ஐம் சாரி, நான் அப்படி தான் சொல்லிக்கிறேன், என்னால் முடியாது. அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், நெகிழ்ச்சியாக இருக்கும். வண்டர்ஃபுல். கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பார். எப்போ தெரியுமா? அதை அவர்கள் தப்பட்டம் அடித்து அதை சுயநீதியாக காண்பித்து மற்றவர்களை குறைவாக எண்ணும் பொழுது தான் அது குறைவாக மாறும், தவறாக மாறும். அப்படி செய்யாமல் அவர்கள் ஒழுக்கமாக இருந்தால் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை அவர்கள் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய சுயநீதி ஒரு காலமும் கூட நம்மை ரட்சிக்காது. உதாரணத்திற்கு வேதம் சொல்லுகிறது, நம்மளுடைய நீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையான துணி போல் இருக்கிறதா. நாம் 2 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, 10 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட முடியாது. 10 நாள் உபவாசம் இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் தான் நம்மை நீதிமானாக்கும். ஏசாயா 64:6 வாசிக்கும் பொழுது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று சொல்லுகிறார். ஆனபடியினாலே இந்த நாளிலே பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சுயநீதியை வெளிப்படுத்தும்படியாக செய்யாதீங்க. மிக முக்கியமாக ஜெபிக்கும் பொழுது சுயநீதியை வெளிப்படுத்தாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு, நான் ரொம்ப நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காரும்போது வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குங்க, என்னங்க ஆச்சுன்னா, இப்போ தான் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கேட்குறது நல்லா இருக்குமா? இப்போ தான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். பாப்பா என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அப்படி அபிஷேகமாக இருந்துச்சு. யார் கேட்டா? யார் உங்களை கேட்டா? ஏன் அதை சொல்கிறீங்க? அப்போது அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் உபவாசம் இருக்கிறதா நீங்கள் காட்டுறீங்க, நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவங்கள காட்டுறீங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் பைபிளை ஒரு 4 தடவை படித்து முடிச்சிருக்கேன், நீங்கள் எத்தனை தடவை படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். அப்படி காக்கும்போது, ஓ கொஞ்சம் தூரமாக நிற்கணும் போல இருக்கு, உங்களுக்கு தூரமாக நிற்கணும் போல இருக்கு. என்ன செய்கிறாங்க? நான் சொல்லுகிறேன், 4 தடவை பைபிள் வாசிச்சிங்களே, எதுக்காக வாசிங்க? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு பலப்படும்படியாக. அதையே வெளியில் சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கமான உறவுகளை நீங்கள் வெளியே சொல்வதனால் நீங்கள் தேடுகிற ஆதாயம் என்ன? இந்த கேள்வி நீங்கள் எல்லாரும் நானும் பதில் சொல்ல வேண்டும். ஆதாயம் என்ன? அவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக சொல்கிறீர்களா? உங்களுடைய சுயநீதியை வெளிப்படுத்தும்படியாக சொல்கிறீர்களா? உங்களுடைய சுயநீதியை வெளிப்படுத்தும்படியாக சொன்னால் நீங்களும் பரிசேயர்களும் வித்தியாசமானவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் ஜெபித்தாலும் அவர்கள் ஜெபம் கேட்கப்படாது. நாம் எதை சொன்னாலும் கூட மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது நடத்தப்படும் என்றால் சொல்ல வேண்டுமே தவிர, உங்களுடைய சுயநீதியை, என்னுடைய சுயநீதியை காண்பிக்கும்படியாக நாம் சொல்லவே கூடாது. நான் ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா வந்துட்டு நிறைய பேரை சபை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்க ஒரு முற்கோபியாக இருந்தாங்க. ஒரு நாளில் அவங்க நடத்தி கொண்டு வந்த ஒரு அம்மா, இன்னொரு அம்மா இவங்களை காயப்படுத்திட்டாங்க. அப்படின்னு தான் சொன்னாங்க, இப்படியே பண்ணிட்டு நான் முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணால் நாசமாயிருவேன் அப்படின்னாங்க. கவனிங்க, நான் முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணால் நீ நாசமாயிருவேன்னாங்க. எல்லாருக்கும் தூக்கி ஆறு போட்டு அந்த அம்மா வந்துட்டு, இந்த அம்மா காய் பிடிச்சி, ஐயா அம்மா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கம்மா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்றான். இப்போ நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, இது எவ்வளவு தவறான ஒரு செயல். இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சுயநீதி வெளிப்படுத்துகிறாங்க. முதலாவதாக, இத்தனை நாட்கள் அவங்க ஜபங்கள் கேட்கப்பட்டதே அதற்கு காரணம் அவங்களுடைய உத்தமமாக அவங்களுடைய நீதி என்றால் இல்லை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவர்கள் ஜபம் கேட்கப்பட்டது. ரெண்டாவதாக, கர்த்தர் சபிக்கிறவரா அழிக்கிறவரா? இல்லையே. அப்போ நீங்கள் ஜபம் பண்ண கர்த்தர் அழிச்சிருவாரா? இதுலங்க குட்டி பிசாசை ஏவி விடுறதுக்கு, போய் கடிச்சிட்டு வா, துன்புறுத்திட்டு வான்றதுக்கு எப்படி இது செய்வார் கடவுள்? கவனிங்க, அந்த வார்த்தை எவ்வளவு பயத்தை உண்டாக்கின்றது என்றால் அவர்களுடைய மனதில். அப்போது ஒருத்தர் ஜெபம் பண்ணால் கர்த்தர் சபிச்சிருவாரா? ஒருத்தர் ஜெபம் பண்ணால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மரணத்தை கொண்டு வந்துருவாரா? இல்லையே, அப்படி செய்கிறவர் அல்லவே.
இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்தும்படியாக ஜனங்களை அவன் பயமுறுத்த சுயநீதி வெளிப்படுத்தினாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய நீதி என்னுடைய நீதி கர்த்தருடைய பார்வையிலே அழுக்கான துணி போல் இருக்கிறது. நம்முடைய நீதியினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, நம் நீதியினால் நாம் பாதுகாக்கப்படவில்லை, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே பாதுகாக்கப்படுகிறோம். நீங்கள் பக்தியிலே என்ன செய்தாலும் சரி, நான் அதை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். அதிகமாக வேதம் வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை எதிர்பார்க்கிறேன். அதிக நேரம் நேரும் முழங்கால், இந்த நாட்களிலே நேரும் முழங்கால் இருக்கிற அனுபவமே கிடையாது. உங்களால் நேரும் முழங்கால் ஜெபிக்க முடியுமா? நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நீங்கள் சிறந்தவர்கள், நான் அதில் எந்த விதமான குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை. நீங்கள் உபவாசிக்கிறீங்களா, அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்களா, பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா, ஐ எம் ரியலி ஹாப்பி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆனால் இதை சுய நீதியை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் வெளியில் காண்பிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஒரு காலமும் கூட ஏறெடுக்கக்கூடாது. ஒருவேளை நாம் ஒரு பெரிய நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு செத்து போனவர்களை உயிரோடு எழும்பினாலும் அதற்குரிய கணத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க, முடிச்ச பிற்பாடு பலவிதமான அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிறது என்றால் உங்களுக்குள்ளாக ஒரு விதமான சந்தோஷம் வரும். நீங்கள் மிதக்க ஆரம்பிப்பீர்கள். அப்பொழுது நீங்களும் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுடைய கடமை மாத்திரம் செய்தோம், எங்களுக்கு இந்த கணம் இல்லை, கர்த்தருக்கு கணம் என்று சொல்லி வர வேண்டும். அவ்வளவுதானே தவிர சுயநீதியை எந்த இடத்துல கூட நாம் வெளிக்காட்டக்கூடாது. மிக முக்கியமாக ஜபத்திலே சுயநீதியை வெளிப்படுத்தாதீங்க. ஆண்டவரே, நான் இத்தனை நாள் உபாசிருக்கிறேனே, இத்தனை நாள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேனே, ஏன் என்னை இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுயநீதியை தயவு செஞ்சு வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் கர்த்தர் கிருபையினால் தான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்கின்ற அந்த அடிப்படை சத்தியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், இதெல்லாம் கூட எதற்கு உங்களை வழிநடத்த வேண்டும் தெரியுமா? தாழ்மைக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். இவைகள் எல்லாம் கூட இன்னும் கர்த்தரை அதிகமாக உத்தமமாக தேட வேண்டும் என்பதற்காக இவைகளெல்லாம் வழிநடத்த வேண்டுமே தவிர இவைகள் செய்வதனாலே நீங்கள் சுயநீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நற்கிரியை நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று நாம் பார்க்கிறோம். நாம் நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படலை, தேவனுடைய ஈவனால், தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நம்முடைய நீதி நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை என்று மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மேன்மை பாராட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய கிரியினால நாம் ரட்சிக்கப்படலை, நம்முடைய நீதியினால நாம் ரட்சிக்கப்படலை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ரட்சிக்கப்பட்டபடினாலே நம்முடைய சுயநீதியை எங்குமே வெளிக்காட்டக்கூடாது. நீங்கள் எல்லார் போலையும் ஒரு மனுஷனாக நீங்கள் உட்கார்ந்து பேசி பழகி அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு தனி டேபிள் போடுங்கன்னு சொன்னாரா? நான் உங்க கூட உட்கார மாட்டேன், நீங்கள் மீன் பிடிக்கிறவங்க தூரமாக போங்க, எனக்கு ஸ்மெல் வருதுன்னு சொன்னாரா? இல்லையே. அவர் தேவகுமாரனாக இருந்தும் அவர் எல்லாரோடும் ஒரே விதமாக இருந்தார். இதனால் நான் சொல்லுகிறேன், ஒரு முதிர்ந்த விசுவாசி புதிதாக வருகிற விசுவாசியை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கொஞ்சம் தூரமாக வைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக அந்த பரிசையினுடைய ஆவி இருக்கிறது என்பது பொருள். தன்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை
அவன் வெளியே காண்பிக்கிறான் என்றால் அவனுக்குள்ளாக பரிசேயனுடைய ஆவி இருக்கிறது என்று பொருள். ஒரு காலமும் கூட எந்த ஒரு மனுஷனிடத்திலே நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு உபவாசம் இருக்கிறீர்கள், எவ்வளவு நீதி செய்கிறீர்கள் என்பதை தப்பட்டம் அடிக்கக்கூடாது. இரண்டாவதாக, ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்திலும் கூட நீங்கள் தப்பட்டம் அடிக்கக்கூடாது. சுய நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள் இரவும் பகலும் ஜெபித்தாலும் அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஊமை சொன்ன பிற்பாடு உடனடியாக பரிசேயன் ஆயக்காரனை குறித்துதான ஊமை சொன்னார். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுயநீதியை எச்சரிக்கிறார் என்று பொருள். உங்களிடத்தில் ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கும் பொழுது அவ்வளவு ஃப்ளூவெண்ட்டாக இருக்கலாம், அப்படி வந்துட்டு அந்த தேன் பாய்வது போல இனிமையான ஜெபமாக இருக்கலாம். சில பேர் ஜெபிக்கும் பொழுது கேட்கலாம் போல் இருக்கும். நீங்கள் அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். அல்லது நீங்கள் நன்றாக பாடுகிறவர்களாக இருக்கலாம், ஸ்வீட் வாய்ஸ், அப்படியே வந்துட்டு இன்னொரு பாட்டு பாடுறீங்களா என்று சொல்வது போல் அவ்வளவு பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல பாடகராக நீங்கள் இருக்கலாம். அல்லது நல்ல பிரசங்கிப்பவராக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு தெளிவாக பிரசங்கிப்பவராக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மற்றவர்களிடத்தில் நன்றாக பழகுகிறவராக கூட இருக்கலாம். சர்ச்சில் வந்துட்டு சில பேரால் எல்லாரிடம் பழக முடியாது, கூச்சமாக இருப்பாங்க ஒரே இடத்துல. சில பேர் பார்த்தீங்களா, ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கு, எல்லார்கிட்டும் பேசுவாங்க. அவங்க தான் டாக் ஆஃப் த டவுன் இருப்பாங்க. ஆஹா, இவங்க பெரிய ஆள் போல் இருக்குது, சர்ச்சில் எல்லார்கிட்டும் பேசுகிறாங்களே, அப்படி சில பேரை பார்த்து தெரியும். ஒருவேளை அப்படிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கலாம். அல்லது நீங்கள் அனுதினமும் 5 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், 10 மணி நேரம் வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், சொப்பனங்கள் தரிசனங்கள் காண்பவராக கூட இருக்கலாம். அவைகளெல்லாம் அப்படியே அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் நடக்க கூட செய்யலாம். ஒருவேளை நீங்கள் மோசேவை போல தேவனை முகமுகமாக பார்த்து பேசுகிறவர்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் இருந்தால் சந்தோஷம், கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆனால் இவைகள் ஒன்று கூட உங்களுடைய கிரியைகளினாலே, என்னுடைய கிரியைகளினால் நடக்கலை, கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு நடக்கிறது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது, நான் மறக்கக்கூடாது. இந்த மேலே சொன்ன எல்லாமே, உங்களுக்கு குரல் வளம் இருக்கிறதா, பேச்சு திறன் இருக்கிறதா, மற்றவர்களை அழகாக வசப்படுத்துகிற அந்த ஒரு வசீகரம் இருக்கிறதா, அபிஷேகம் இருக்கிறதா, உபவாச ஜபம் பண்ணுகிற அந்த அனுபவம் இருக்கிறதா, இதில் எதுவுமே கூட உங்களால் உண்டானதல்ல. கர்த்தருடைய கிருபை என்று நினைத்தால் சுயநீதியை வெளிக்காட்ட மாட்டோம். ஏனென்றால் இந்த உவமை நான் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் இடைவிடாமல் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை செய்வேன். ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஆயக்காரனை போல மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறீர்களா, பரிசேயனை போல சுயநீதியை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறீர்கள் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சுயநீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், சுயநீதியை வெளிப்படுத்துகிறால் ஜெபிப்பீர்கள் என்றால், ஐ எம் சாரி, நீங்கள் இடைவிடாமல் கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். அந்த உவமை சொல்லும் பொழுது பரிசேயனை குறித்து இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்லலை. அவன் ஜெபம் பண்ணி போயிட்டு அவ்வளோதான், அவனை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அது வந்துட்டு இயேசுனுடைய காது வரைக்கும் கூட வரலை. ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம். இங்கே இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு கூட என் ஜெபங்கள் பதில் வராவிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க. யாராக இருக்கிறீங்களா? ஒருத்தரும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன ஆசைங்க நமக்கு? நான் ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும், என் ஜெபங்கள் கர்த்தருடைய சந்நிதி கெட்ட வேண்டும், கர்த்தர் கிருபையாக எனக்கு பதில் கொடுக்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு தான் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்குவதற்கு முன்பதாக உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதீங்க, எதை குறித்தும் தப்பட்டம் அடிக்காதீங்க, சுயநீதியை வெளிப்படுத்தாதீங்க. உங்களுக்கு தெரியாமலே கூட நீங்கள் அங்கங்குமாக சுயநீதி வெளிப்படுத்துறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் அறிவார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மிக முக்கியமாக ஜபத்தில் கூட இந்த பரிசேயனை போல, ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேனே, நான் அது பண்ணுறேனே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இந்த உண்மையில் நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம், ஒரு காலமும் நாம் நம் சுயநீதியை மற்றவர்களிடத்திலும் ஜெபிக்கும் பொழுதும் தேவனிடத்திலும் காண்பிக்க கூடாது. இது முதல் அனுபவம். இரண்டாம் அனுபவம் என்னென்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் அகந்தை அப்படின்றால் ஆணவத்தை குறித்து எச்சரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த உண்மையின் மூலமாக அகந்தையோடு ஆணவத்தோடு இருக்கிறவர்களை தேவன் எச்சரிக்கிறார்.
இந்த மனுஷனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டாவது சொன்னது இருக்கு பார்த்தீங்களா, நான் உபவாசம் இருக்கிறேன், தசமா கொடுக்கிறேன், அது தன் சுயநிதியை காண்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க, நமக்கு எப்படி தோணும்னா அடிக்கணும் போல தோணும். இப்படி ஜெபம் பண்ணல பார்த்து அடிக்கணும் போல தோணும். என்ன பண்ணுறேன் பாருங்க, நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரனை போல இல்லை, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படிங்க ஜெபிக்க மனசு வருது? இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆண்டவரே இவனை போல நான் இல்லை, என்ன அதுக்காக நன்றின்னு சொன்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ நான் என்னங்க தப்பு பண்ணேன் தோணுமா இல்லையா? யாராவது அப்படி ஜெபிக்கலாமா? அவன் எவ்வளவு பாவியாக கூட இருந்துட்டுங்க, உன்னுடைய பார்வையில் அவன் குறைவுள்ளவனாக இருக்கலாமானால் தேவனுடைய பார்வையில் அவனும் விசேஷித்தவன் தானே, அவனும் கர்த்தருடைய படைப்பு தானே. ஒரு காலத்தில் நீயும் அப்படி தானே இருந்த. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தான் இப்பொழுது தேறி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிற. அவனும் ஒரு நாளில் தேறி ஒரு நிலைமைக்குள்ளாக வருவான். இப்பொழுது நீ பரிசுத்தமாக்கப்பட்டபடினாலே, நீ பக்தியிலே முதிர்ந்தவனா இருக்கிறபடினாலே வளராத ஒருவனை பார்த்து நீ கேவலமாய் பார்ப்பாயா? ஆணவம், அகந்தை ஒரு காலமும் கூட நமக்கு இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஊமையினுடைய ஆரம்பத்திலே தேவன் அதை தெளிவாக சொல்கிறார். 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா தன்னை நீதிமானாக எண்ணுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், பக்தியில் வளரும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. உங்களை குறித்து மிஞ்சி எண்ணாதிருங்க. உங்களை அதிகமாக நீதிமானாக எண்ணாதீங்க, மற்றவர்களை பாவியாக நீங்கள் எண்ணாதிருங்க. நீங்கள் உங்களை குறித்து கொஞ்சம் குறைச்சி மதிப்பீடு செய்வது உங்களுக்கு நலம். நாம் எப்போவுமே கூட இவ்வளவு தெரிஞ்சாலும் இவ்வளவு தெரிஞ்சது போல் காட்டிக்கொள்ளும் பொழுது அது பெரிய ஆபத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிஞ்சின நீதிமானாக இருக்க வேண்டாம். உங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நீங்கள் எண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களை நீங்கள் குறைவாக எண்ணக்கூடாது. நீங்கள் நீதிமானாக இருங்க, சந்தோஷம்தான். ஆனால் மற்றவனை பாவியாக நினைக்காதீங்க. நீங்கள் அறிவாளியாக இருங்க, வெல் அண்ட் குட், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இருக்கிற முட்டாளாக எண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பு தன்மை இருக்கின்றால், சிறப்பான தாளந்து இருக்கின்றால், வேறொரு விஷயத்தில் அவர்களும் சிறப்பானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க, நாளைக்கு அவர்கள் உங்களோட வளர்ந்து அவர்கள் இன்னும் சிறப்பானவர்களாக காணப்படுவார்கள். ஒரு காலத்திலே கழுதை மேய்த்து கொண்டிருந்தவனை முழங்கால் படியிட செய்து சாமுவேல் தைலத்தை எடுத்து தலையில் வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன்தான் சிறந்தவனாக காணப்பட்டான். ஆனால் ஒரு காலத்திலே அவனை விட தலை சிறந்தவன் தாவீது எழும்பினான். இவன் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சவுல். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன் குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டவன். சரித்திரம் சொல்கிறது, ஏன் எல்லா பிள்ளைகளையும் இராணுவத்திற்கு அனுப்பி ஈசாயை மாத்திரம் தாவீதை அவன் ஆடுமைக்கு அனுப்பினான் என்றால், அவன் அக்கிரம சம்பந்தத்தோடு பிறந்த ஒரு குழந்தை ஆதலால் அவனை மட்டும் தன் பிள்ளைகளோடு நேர்வழியில் பிறந்த பிள்ளைகளோடு அவன் சேர்க்கவில்லை என்று சரித்திரம் சொல்கிறது. தாவீது ஒரு அக்கிரம சம்பந்தத்தோடு பிறந்தபடினால்தான் அவனை மட்டும் ஆடுமைக்கு அனுப்பிவிட்டான். ஒருவேளை சமுதாயத்தின் பார்வையிலே தாவீது கீழானவனாக காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் அவன் மேன்மையானவனாக உயர்த்தப்பட்டான். தேவன் யாரையாகலும் உயர்த்துவார். ஆனபடினாலே அகந்தையோடு ஆணவத்தோடு யாரையும் குறைவாக பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நாம் யாரை குறைவாக பார்க்கிறோமோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி ஒரு நாளிலே அவர்கள் முன்பதாக நாமும் நம் பிள்ளைகளும் கையேந்தும்படி தேவன் சூழ்நிலை கூட கொண்டு வருவார். நான் என் அனுபவத்திலே கற்றுக்கொண்ட பாடம், ஒருவரை கூட இந்த உலகத்திலே நீங்களோ நானோ குறைச்சி மதிப்பீடு செய்யவே கூடாது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ரொம்ப முக்கியம். சின்னது என்னங்க என்ன பண்ண போதுன்னா அது கூட ஒரு நாளில் யூஸ் ஆகுங்க. யாருமே குறைச்சி மதிப்பீடு செய்யாதீங்க. உங்களுக்கு தெரியாது யார் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், யார் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்புமுனை வைத்திருக்கிறார் என்று தெரியாது. எப்படி ஆகலும் யாரை கொண்டாலும் கர்த்தர் செய்வார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் தெரியுமா? நம்மளுடைய ஆணவத்தினால தான் நிறைய பேர் நம்ம தூரம் தள்ளிக்கிறோம். ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் வரதில்லை. ஆணவத்தை மாற்றிக்கொண்டு பரிசீலனை போல் அல்லாமல் நாம் மனத்தாழ்மையோடு இருந்தால் கர்த்தர் ஜனங்களை கொண்டு தான் ஆஸ்வதிப்பார். அந்த ஜனங்க யார்? என்னை எப்படி ஆஸ்வதிப்பார்?
என்னை குறித்து தெரியாதவர்களை கொண்டு தேவன் ஆஸ்வதிக்க மாட்டார். என்னை குறித்து தெரிந்தவர்களை கொண்டு தான் தேவன் ஆஸ்வதிப்பார். அப்போது என்னை குறித்து தெரிந்த உங்கள் எல்லாரிடத்திலும் கூட நான் அன்போடு மனத்தாழ்மையோடு இருந்தால் கர்த்தர் உங்களை கூட என்னை ஆஸ்வதிப்பார். எனக்கு தெரிந்தவர்களிடத்தில் எல்லா இடத்துல கூட நான் ஆணவமாக அகந்தையோடு இருந்தால் எப்படி எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு காலமும் வராது தேவ ஜனமே. ஆகவே பரிசேயனை போல அகந்தையுள்ளவர்களாக ஒரு காலமும் இருக்கக்கூடாது என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மேட்டுமையான வார்த்தைகளை பேசும் வாயை கர்த்தர் வெறுக்கிறார். சில பேர் பாருங்க, என் வீட்டில் என்ன இருக்குது தெரியுமா? என்னக்கா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜா? எங்கள் வீட்டில் டபுள் டோர் தெரியுமா உங்களுக்கு? கேட்டாங்களே யாராவது கேட்டாங்களா உங்கள் வீட்டில் டபுள் டோரா ட்ரிபிள் டோரான்னு கேட்டாங்க? இல்லையே. என்ன அது இப்படி இருக்குது? எங்கள் வீட்டில் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்குமே. எப்போ பார்த்தாலும் ஏதாகலும் ஒரு பெருமையை பேசிக்கொண்டே இருப்பாங்க. என்ன வீட்டில் சுத்தமாக இல்லை, நாங்கள் எவ்வளோ சுத்தமாக இருப்போம் தெரியுமா? என்னங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அகந்தையோடு பேச்சு இருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். பெருமை பேசும் வாயை நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். அவனுமாகவே நீதிமொழிகள் 16-18 வாசிக்கும் பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த உண்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு காலமும் நம்மை குறித்து மிஞ்சி எண்ண வேண்டாம், மற்றவர்களை குறைவாக எண்ண வேண்டாம். அப்படி நினைக்கிறவர்களுடைய ஜபங்களை தேவன் கேட்க மாட்டார். மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உண்மையிலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்குற அனுபவம் தெரியுமா? இயேசுவானவர் மனத்தாழ்மையின் மேன்மை குறித்து அவர் நமக்கு போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மையோடு இருங்க. கர்த்தர் உங்களை எவ்வளோ உயர்த்தினாலும் அந்த ஹியூமிலிட்டி, தாழ்மை, மனத்தாழ்மையை தயவு செய்து உங்களை விட்டு நீங்கள் தூரம் போகாதீங்க. ஒரு நாளில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், ஒரு வேலை கர்த்தர் கொடுத்தாரு, இப்போது ஆயிரங்களில் சம்பாதிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் லட்சத்தை கூட தொடுகிறவர்களாக இருக்கலாம். காட் பிளஸ் யூ. நீங்கள் கோடியை தொட வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆனால் மனத்தாழ்மையோடு இருங்க. ஒரு நாளிலே 1000ங்களுக்கு நாம் வேலை செய்தோம் என்பதை மறக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஆடி காரை வைத்திருக்கிற நிலைமையில் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் பென்ஸ் வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் யாரையுமே நீங்கள் குறைச்சி மதிப்பீடு செய்ய வேண்டாம். மனத்தாழ்மையோடு இருங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளும் பொழுது தேவன் உயர்த்துவார். அதுதான் இந்த உண்மையினுடைய கடைசியில் அவர் சொன்னது. தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும் என்று பார்க்கிறோம். என்ன நிலைமை வந்தாலும் தயவு செஞ்சு மேட்டி மாறக்கூடாது, தாழ்த்தி கொள்ளுங்க. முன்ன போலவே இருங்க. ஒன்றுமே இல்லாதப்போ உங்ககிட்ட நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே ஆட்டிடியூட், அதே பிஹேவியர் கடைசி வரைக்கும் இருக்கணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஆகவே உங்கள் சுற்றி சில பேரை வைத்துக்கொள்ளுங்க. அவங்க வந்துட்டு உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்லணும். யாராவது உங்களை பார்த்து சொல்லுவாங்களா, என்னப்பா மாறிட்டியே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களா? உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? தயவு செஞ்சு அப்படிப்பட்ட உங்களை சுற்றி எப்போவுமே இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு கொம்பு முளைச்சிருக்கும். அதை சொல்லும்போது வந்துட்டு யோசிக்கிறதுக்காக ஒரு வழி இருக்கும். என்னப்பா மாறிட்டியே, முன்ன போல் இல்லையே, கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, பேச்சில் வித்தியாசம் தெரியுது, தொன்னியில் வித்தியாசம் தெரியுது, நடக்கல வித்தியாசம், முன்ன போகிற இல்லையே அப்படி சொல்லும்போது சுதாரிங்க. இல்லையே, இது என்னுடைய குணம் இல்லையே, எனக்கு அறியாமலே நான் மாறிட்டேனே, நான் என்னுடைய பழைய குணத்துக்கு போவேன், மனத்தாழ்மையாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் அப்பொழுதாகலும் திருந்த வேண்டும். ஏனென்றால் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகந்தை வந்தால், மனத்தாழ்மை போயிடுச்சுன்னா நமக்கு அழிவு, வீழ்ச்சி வரும் என்பது வேதம் நமக்கு தெரிவிக்கின்ற அனுபவமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யார் பணிந்திருக்கிறார்களோ, மனத்தாழ்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுவார். ஏசாயா 57:15 வாசிக்கும் பொழுது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். யார் நொறுங்குண்டு பணிந்திருக்கிறார்களோ,
அவர்களுடைய இருதயத்திலே அவர் வாசமாக இருப்பார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ திடீர்னு வந்துட்டு எல்லாருமே கீழே உட்காருங்க அப்படின்னு சொன்னால், எது கீழேயா? போங்க சார், கீழெல்லாம் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு, கீழெல்லாம் உட்கார முடியாது சார். அடுத்த கேள்வி, போய் இதோ அவங்களுடைய கால்களை கழுவுங்க. நானா? அவங்க காலா? நோ வே. வேற சபை கூட நான் மாறுவேன். சபைக்கு போகாமல் பத்மு தீவிலே யோவான் ஜெபம் பண்ணது போல நான் வீட்டுக்குள்ளே இருந்து மணிக்கணக்காக நான் ஜெபம் பண்ணுவேனே தவிர யார் காலை நான் தொட மாட்டேன். என்னங்க, இயேசுவன் அப்படி செய்யலையே. தன்னை அவர் தாழ்த்தி கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். உங்களால் மற்றவர்களிடத்தில் உங்களை தாழ்த்து கொள்ள முடியுமா? பெங்களூரில் ஒரு பெரிய சபை இருக்கிறது. அந்த ஊழியரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். அந்த ஊழியருடைய சபை விசுவாசியை நான் சந்திக்கும் பொழுது அவர்களின் இடத்துல சொன்ன ஒரு காரியம், ஒரு வலிய சபை, பெரிய சபை. சபையில் இருக்கிற விசுவாசிங்க யாருன்னு கூட பாஸ்டருக்கு தெரியாது, அப்படி இருக்கிற ஒரு சபை. ஒரு நாளில் வந்துட்டு அவர் வீக் டேஸில் சர்ச்சில் இருக்கிற ஆஃபீஸில் வெளில வரும்போது ஒரு அம்மா வேக வேகமாக வந்துட்டு டாய்லெட் க்ளீன் பண்ண போகிறாங்க. ஆனால் அவருக்கு நல்லா தெரியுது, ரெகுலராக டாய்லெட் க்ளீன் பண்ணுற வாலண்டியர்ஸ் இல்லை. அந்த அம்மா பார்க்குறது கொஞ்சம் பாஷாக இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல. வேக வேகமாக போயிட்டு வந்துட்டு மாஸ்க் போட்டாங்க, போனாங்க, டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அவர் நிறுத்தி, யாரம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்ன தெரியலையா அப்படின்னாங்க. ஒரு காலத்தில் நான் படித்து வேலை இல்லாத இருக்கும் பொழுது இந்த ஊழியம் தான் செஞ்சேன். இந்த ஊழியம் செய்யும் பொழுது தான் கர்த்தர் என்னை ஆஸ்வதித்து என்னை பைலட்டுக்காக பெங்களூர்லேருந்து சிங்கப்பூர் போகிற அந்த ஏர்வேஸில் ஏர் இண்டியானுடைய பைலட்டாக நான் இருக்கிறேன். சமீபத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, வேலை இல்லாத பொழுது நீ டாய்லெட் கழுவுன, கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார், ஆனால் இப்போது பிஸி ஆகிட்ட, நீ அந்த ஊழியம் செய்கிறதில்லையே என்று எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்துச்சு. ஆகவே இன்னைக்கு லீவு, யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக நான் மாஸ்க் போட்டு வந்துட்டு டாய்லெட் கழுவுறேன்னு சொன்னாங்களாம். யாருங்க? பெங்களூர்லேருந்து சிங்கப்பூருக்கு போகிற ஏர் இண்டியாவில் பைலட்டாக இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு சபையில் மாஸ்க் போட்டு டாய்லெட் கழுவுறாங்கன்னா சாத்தியமா? இது சாத்தியமா? சாத்தியம். யாருக்கு தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு சாத்தியம். உங்களை தாழ்த்து கொண்டால் சாத்தியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தன்னை தான் தாழ்த்து கொள்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்து கொள்கிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த நாளில் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். நம்ம எல்லாருமே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆமாவா இல்லை சொல்லுங்கள்? எல்லாரும் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தோடு கொஞ்சம் கர்வமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மேட்டுமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா, அது கூட கொஞ்சம் சேர்ந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களையும் இழக்க செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசேயின் ஆயக்காரனுடைய ஜபம் எவ்வளவு மேன்மையானது பாருங்க. நீங்கள் உபவாசம் இருந்தாலும், தசமபாகம் கொடுத்தாலும், வேதத்தில் இருக்கிறதுபடி நீங்கள் சரியாக வாழ்ந்தாலும், அதை கொண்டு நீங்கள் சுயநீதியை வெளிப்படுத்துவீர்கள் என்றால், அதை வைத்து மற்றவர்களை கேவலமாக பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்கின்ற எல்லா காரியமும் குப்பையாக எண்ணப்படுகிறது. மாறாக நீங்கள் எல்லாமே செய்யுங்க, அத்துடன் மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை நீதிமானாக்குவார், உங்களை பாக்கியவானாக மாற்றுவார். இந்த நாளிலே இடைவிடாமல் ஜெபிப்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய மனநிலை விதமாக இருக்கும் தெரியுமா? சுயநீதியை வெளிப்படுத்தக்கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுதும் தேவனிடத்தில் நம் சுயநீதியை காண்பிக்கக்கூடாது. மூன்றாவதாக, நம்மை விட மற்றவர்களை மேலானவர்களாக எண்ண வேண்டும். நான்காவதாக, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது மனத்தாழ்மையோடு கேட்க வேண்டும். ஒரு 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 பிச்சைக்காரன் ரொம்ப பசியில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மனத்தாழ்மையோடு தான் நாம் கேட்க வேண்டும், டிமாண்ட் பண்ணக்கூடாது. வேதத்தில் அந்த பரிதுமை குருடன் இயேசுவினிடத்தில் கேட்டேன் தெரியுமா?
அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதுமே முட்டி போடும்போது இருக்கணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இந்த நன்மை பெறுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் நம்முடைய கிருபையினால் எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவனைப் போல மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்திலே நாம் பணிந்தவர்களாக கேட்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். ஆனால் நான் அதை செய்கிறேன், இது செய்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சமுதாயத்திலும் சுயநீதியை காண்பிக்கக்கூடாது, தேவனிடத்திலும் காண்பிக்கக்கூடாது. அப்படி காண்பித்தால் நம் ஜபங்கள் கேட்கப்படாது என்று நாம் பார்க்கிறோம். நான் இந்த நாளிலே ஒரு காரியத்தை, இந்த உவமையை நான் ஆயத்தமாக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அது என்ன தெரியுமா? எப்பொழுதும் கூட என்னுடைய திறமையை, என்னுடைய ஞானத்தை என் ஜபத்திலே நான் பயன்படுத்தவே கூடாது. அது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஜபிக்காதீங்க, உங்கள் இருதயத்தை பயன்படுத்தி ஜபம் பண்ணுங்க. ஞானத்தை பயன்படுத்தாதீங்க. ஆண்டவரே, ஏசாயா 43 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அங்கே என்ன சொல்லியிருக்கு தெரியும்? அது வேண்டாம். ஒரு குழந்தை அப்பாவின் இடத்துல பேசுவது போல. நான் வசங்களை கோடிட்டு காண்பிப்ப தவறுன்னு சொல்லலை, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஒரு குழந்தை அப்பாவின் இடத்துல கேட்பது போல, ஒரு ஒன்றுமே இல்லாத வேலைக்காரன் நிஜமான இடத்துல கேட்பது போல நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது, எனக்கு தகுதி இல்லை, ஆனால் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் நினச்சா எனக்கு ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். ஆகவே பரிசேயனை போல ஒரு காலம் இருக்க வேண்டாம். அதனால் பாவியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரிசேயன் செய்தது எல்லாமே நல்ல காரியங்கள் தான், ஆனால் அதனால் அவன் சுயநீதியை வெளிப்படுத்தினான். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசேயன் செய்கிற எல்லா காரியங்களும் இன்னும் சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். பரிசேயனுடைய நீதியிலும் நம் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். நல்ல உபவாசம் இருங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க, வேதத்தை வாசிங்க, இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் தியானமாக இருங்க, இடைவிடாமல் கேளுங்க. ஆனால் அதை நீங்கள் நீதியாக எண்ண வேண்டாம். நீதியாக எண்ணாமல் இவைகள் எல்லாம் செய்கிறது முன்பதாக மனத்தாழ்மையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாருமாக எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாருமாக கண்களை மூடி இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்களோடு தேவன் இருக்கிறார். தாழ்மை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அதான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் மேட்டுமையோடு இருக்கிறீர்களா, இல்லை தாழ்மையோடு இருக்கிறீர்களா? நான் உங்கள் முன்பதாக ஒரு சவாலாக ஒரு காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து வருகிறீர்கள், நான் அறிந்திருக்கிறேன். இப்போ ஒரு வித்தியாசமான ஜெபத்தை இந்த நாளிலிருந்து நீங்களும் நானும் ஏறெடுக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் உங்களுடைய அனுபவத்தை வைத்து, உங்களுடைய முதிர்ச்சி வைத்து, உங்களுடைய சாமர்த்தியத்தை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. இதற்கு மேல் மனத்தாழ்மையோடு நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு ஆயக்காரனை போல, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் அதை செய்யற ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஆண்டவரே இத்தனை நாட்கள் ஜெபிக்கிறேனே, சபைக்கு போகிறேனே, ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, ஆனா உங்ககிட்ட கேட்கிறேன், எனக்கு கொடுங்கப்பா. எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, ஆனா நீங்க எனக்கு நல்ல இவங்களை கொடுத்து அறிந்திருக்கிற தேவன், உன் பாதத்தை பிடித்து கேட்கிற, எனக்கு தாங்கப்பா. எனக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்லப்பா, எல்லா கனமகிமை உமக்கே உண்டாவதாக. மனத்தாழ்மையோடு கேட்பீங்களா? அங்குமிங்குமாக உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் மேட்டுமை, அகந்தை, ஆணவம் ஒட்டி கொண்டது, அதை நாம் ஒப்புக்கொள்வோம். பேச்சிலே தெரிகிறது, நடக்கையிலே தெரிகிறது, அதை நாம் ஒப்புக்கொள்வோம். அதை இந்த நாளிலே உடைத்து போடுவோம். அதை தூக்கி போட்டு மனத்தாழ்மையோடு கேட்போம். இயேசுவானவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மனத்தாழ்மையோடு நான் மறுபடியும் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு மேன்மையான சத்தியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தாமல்
தாழ்த்தி கொண்டு இடைவிடாமல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த மனுஷனுக்கு தேவன் நீதி செய்வார். உங்களுக்கு நான் 2 நிமிஷங்கள் நேரம் கொடுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வைத்துக்கோங்க. ஏதோ ஒரு காரியம் நீங்க ரொம்ப நாளா கேட்குறீங்க, அதிக நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் முதல் முறை மனத்தாழ்மையோடு கேட்க போறீங்க. அதிக நாட்களாக கேட்குறீங்க. ஒருவேளை நீங்க ஜெபத்துல மேட்டுமை காண்பிக்காதவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில நீங்கள் சுயநிதி காண்பிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு எல்லாவற்றையும் கூட பொறுமை தள்ளி முதல் முறையாக மனத்தாழ்மையோடு, அப்பா எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவே எனக்கு இது செய்யுங்கப்பா, இதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் எனக்கு நீங்க தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இது செய்யுங்கப்பா, நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். இது நடந்துச்சுன்னா நான் செஞ்சுட்டேன், நான் கட்டிட்டேன், நான் சாதிச்சேன்னு சொல்ல மாட்டேன். என் இயேசு கிருபையாக எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுவேன். என் இயேசு கிருபையாக இந்த அடியேனுக்கு தயை பாராட்டினார் என்று சொல்லுவேன். நான் சாதித்தேன் என்று சொல்லவே மாட்டேன். என்னுடைய சாமர்த்தியத்தினால் வந்தது என்று நான் சொல்லவே மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஏதோ அந்த ஒரு காரியம் இருக்கு தெரியுமா, அந்த காரியத்திற்காக நீங்கள் எல்லாருமாக முதல் முறையாக, ஒருவேளை நீங்கள் இவ்விதமாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, மனத்தாழ்மையோடு ஒரு விஷயம் நாம் எல்லாருமாக அந்த ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்தில் இப்பொழுது வேண்டிக் கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் தருவாராக. தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசனம் இருக்கிறது. அவருடைய பிரசனத்தில் நிற்கிற நான் கர்த்தர் ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், நீங்கள் மனத்தாழ்மையோடு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ரலபௌஷியாந்தரல பௌரியால கரலப ஹல்லேலூயா ஓராபாலா கரல பௌரியாந்தரல பௌதா. யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், அங்குமிங்குமாக நடமாட வேண்டாம். இது ஜெபிக்கிற நேரம். எல்லாருமாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்க, மனத்தாழ்மையோடு கேளுங்க, கெஞ்சுங்க, மன்றாடுங்க. அந்த பரிதுமை குருடன் கேட்டது போல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நம்ம எல்லாருமாக கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா இங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா இங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்ன நீர் உறவானி, நீங்க இல்லாத என் உலக விழிக்காதே. உதவாத என்ன உறவானி, நீங்க இல்லாத என் உலக விழிக்காதே. நீங்க இல்லாம உலகம் விழி
தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான். என்ன மறந்தா இங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடு. இயேசுவே தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசினார். நான் அறிந்தும் அறியாமலோ என்னுடைய ஜெபத்திலே கொஞ்சம் பரிசேயருடைய சாயல் இதுவரைக்கும் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் பரிசேயனுடைய சாயல் கொஞ்சம் இருக்கிறதை நான் உணர்கிறேன். இதோ அப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படாது என்பது தெல்ல தெளிவாக நான் உணர்ந்து கொண்டேன். நான் மனம் திரும்புகிறேன். மனத்தாழ்மையோடு என்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல் சுயநீதி வெளிப்படுத்தாமல் என்னை நான் தாழ்த்து கொண்டு தேவ சமூகத்திலே சமுதாயத்திலே நான் மனத்தாழ்மையோடு இருப்பேன். கர்த்தருடைய சமூகத்திலே நான் மனத்தாழ்மையோடு ஜெபிப்பேன் என்று இப்பொழுது நீங்கள் தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வலது கரத்தை வானத்து நேராக உயர்த்துங்க. பயப்படாதீங்க. பரிசேயனாய் இருப்பதை காட்டிலும் நான் இதுவரை இருந்தேன், இதற்கு மேல் இருக்க மாட்டேன் என்று சொல்வது எவ்வளவு உத்தமம் தெரியுமா? இன்னும் யாரா இருக்கிறீங்களா? இது உங்கள் கரங்களை நான் காண்கிறேன். நானும் இந்த அனுபவத்தில் இருந்திருக்கிறேன். சில நேரங்களில் நானும் அப்படி இருக்கிறதாக நான் உணர்கிறேன். உங்கள் கரங்களை கர்த்தர் காண்கிறார். நிச்சயமாகவே உங்கள் கரம் பிடித்து வழிநடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் இப்பொழுது மனத்தாழ்மையோடு என்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் கேட்கப்படுவதாக, அந்த ஜெபம் கேட்கப்படுவதாக. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியவானாக இருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவதியாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்ல போகிறீர்கள். அன்பின் ஆண்டவரே, கரங்களை உயர்த்திருக்கிற நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே மறுபடியும் இடத்துல திரும்பி வருகிறோம். சுய நீதியை வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே கொஞ்சம் கூட மற்றவர்களை குறைத்து மதிப்பீடு செய்கிறவர்களாக, எங்களை குறித்து மிஞ்சி எண்ணுகிறவர்களாக காணப்படாமல் மனத்தாழ்மையோடு நம்முடைய சமூகத்திலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுப்பீராக. அறிந்தும் அறியாமலும் எங்களுடைய ஜெபத்திலே எங்களுடைய வாழ்வு முறையிலே ஆண்டவரை பிழை இருக்கும் என்றால் நாங்கள் அதை சரி செய்து கொள்கிறோம். கிருபையோடு எங்களை ரட்சித்தீர். கிருபையினால் எங்களை நீதிமான்களாக்கினீர். ஜீவிய காலமெல்லாம் மனத்தாழ்மையோடு வாழ தேவன் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, ஆயக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமான் ஆக்கின தேவன், பாக்கியவானாக ஆக்கின தேவன், இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களே, அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக, அவர்களுடைய அவமானத்தை மாற்றுவீராக. எப்படி நடக்கும், எவ்விதத்தில் நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நீர் அதை செய்வீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, காட்சியும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எப்படி நடக்கும், யாரை கொண்டு செய்வீரோ அது எங்களுக்கு தெரியாது. மனத்தாழ்மையோடு மனதார தேவகுமாரா தேவகுமாரா எங்களை நினைச்சிடுங்க, எங்களை கண்ணோக்கி பாருங்க என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய அழுகையை மாற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக, வேதனையை மாற்றுவீராக, தனிமையை மாற்றுவீராக, கஷ்டங்களை மாற்றுவீராக. ஒரு திருப்புமுனை இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனத்தாழ்மையோடு இடைவிடாமல் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் நீதி செய்வீராகப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காண்பார்களாக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியனாக நான் இதை அவர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த வாரத்திலே கர்த்தர் ஒரு நன்மையை செய்வீராக. இந்த வாரத்திலே ஒரு மாற்றத்தை செய்வீராக. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்கள் மேல் உம்முடைய கிருபையை பொழிந்தருளுகிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள இந்த வாரத்திலே ஒரு நன்மையை செய்வீராக.
அவர்கள் காண்பார்களாக, அவர்கள் அதை தொடுவார்களாக, அதை குறித்து அவர்கள் சாட்சிகளாக நிற்பார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் செல்வ செழிப்பும் பரத்துக்குரிய நல்ல ஈவுகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் தந்தருள வேண்டும் என்று பிரிந்து செல்கிறோம். பிரியாத தேவன் எங்களோடு இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயின் ஜீவியம் மாற்றுகிறார். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், சபை விசுவாசிகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. மனத்தாழ்மையோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாராக. அல்லேலூயா. மற்ற சந்தித்து வாழ்த்து செல்லுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய எங்களுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.